என்ன பார்க்க போகிறோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா vs இந்தியா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச். ஸோ அதுக்கான டீப்பான அனலைஸ் பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னா செஞ்சுரியனில் தான் நடக்குது. இந்த கிரவுண்டை பொறுத்தவரைய உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பியூர் மீடியம் ஃபேஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ராக் ப்ளஸ் பேட்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியும் ஒரு ட்ராக் தான். ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்புன்றது இருக்காது. நிறையா நம்ம இந்தியா ப்ளே பண்ணாலே ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்கும். அஸ்வின் ஒரு 8 விக்கெட் எடுப்பார், ஜடேஜா ஒரு 5 விக்கெட் எடுப்பார், இப்படியே போயிட்டுருக்கோம். பட் ஆனால் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா வேறு கண்டிஷன்ஸில் ஆடுறப்போ மாறும். ஆஸ்திரேலியாவில் கூட சம்டைம்ஸில் ஸ்பின் ட்ராக் வந்து செட் பண்ணுவாங்க. நேத்தன் லைன் அதிக விக்கெட்ஸ் எடுப்பார், அங்கே போய் அஸ்வினோ இல்லை ஜடேஜா விக்கெட் எடுக்கலாம். பட் சவுத் ஆஃப்ரிக்காவில் விக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். மோஸ்ட்லி மீடியம் பேசஸை தான் உள்ளே கொண்டு வருவாங்க. பியூர் பேட்டர்ஸை கேப்டன் கேப்டனாக போகிறத விட கிராண்ட் லீக்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ பவுலர்ஸ்க்கு கேப்டன் கேப்டன் போகிறது பெட்டராக இருக்கும். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் மோஸ்ட்லி பேட்டர்ஸ் ஒரு 2-3 பேர் யாராச்சும் ஓவராலே கிளிக் ஆவாங்க. மற்றபடி எல்லோரும் பவுலர்ஸ் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்ற ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் இந்த கிரவுண்டோட ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி போயிருக்குன்னா, இப்போ ஒரு டீமோட பவுலர் வந்து பவுல் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பவுலர் 6 விக்கெட் 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. மீதி 2 பவுலர்ஸ் ஒரு விக்கெட்டுக்கும் போயிருக்காங்க. அப்போ நம்ம கரெக்டாக அந்த ஒரு பவுலரை செலக்ட் பண்ணுறது கிராண்ட் லீக்கில் மட்டும்தான் சாத்தியமாகும். ஏன்னா கிராண்ட் லீக்கில் மட்டும் நம்ம மாற்றி கேப்டன் கேப்டன் கொடுத்துக்கலாம். ஸ்மால் லீக்கை பொறுத்தவரையே டெஸ்ட்டில் இந்த மேட்ச்சில் நம்ம ப்ளே பண்ணுறது ரொம்பவுமே ரிஸ்க்கு தான். ஏன்னா 4 மீடியம் பேசர்ஸாக உள்ளே ஆட வைப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்தியாவும். அதில் யார் 5 விக்கெட் 6 விக்கெட் கரெக்டாக எடுப்பாங்கன்றது கெஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் கேப்டன் நம்ம ஒரு சைடு வந்து இப்போ மார்க்கோ யான்சன் சாகுல் தாக்கூர் போனால் டபுள் ஆப்ஷன் யோசிக்கலாம். சப்போஸ் அவங்க விக்கெட்டும் எடுக்காமல் கோல்டன் டக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதனால் அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீக்கில் காம்பினேஷன்ஸை மாற்றி ப்ளே பண்ணுங்கள். பிபிஎல் நிறையா மேட்சஸ் இருக்குது, அது ப்ளே பண்ணிக்கலாம். நம்மளும் பிபிஎலுக்கான டீம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒரு சில பிளேயர்ஸ் நீங்கள் வேணால் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு பிளேயரில் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்குது பிபிஎல். நீங்கள் உள்ளே பார்த்தாலே தெரியும். ஏதாவது ஒரு பிளேயரு ஸோ இந்த ஆல்ரவுண்டர் ஒன்று நம்ம ட்ரா பண்ணுறோம், அப்படி இல்லாட்டி அந்த ஆல்ரவுண்டர் பிக் பண்ணுறோம், அவருக்கு பவுலிங்கே தரமாட்டுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது மாற்றி போயிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பிபிஎலுக்குமே வீடியோ அனலைஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ கொடுக்குறேன், அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் சேஞ்ச் பண்ணி டெலகிராம் ப்ளே பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனு, கபடி நான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து பர்சனலாக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் வந்து ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த சின்ன ஆப்ஸில் ஸோ பேட் பால் ஆன் ஆப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கபடியில் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். அதில் அப்படியே மேட்ச் ஆரம்பித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ சப்போஸ் ஒரு ஃபஸ்ட்டு ரைடு ஒரு பிளேயர் போகிறாரு, சடனாக ஒரு 5 பாயிண்ட்டோ இல்லை ஒரு 4 பாயிண்ட் எடுத்துகிட்டா கூட அவர் நிறைய பேர் எடுக்க கூட இருப்பாங்க. டப்புன்னு நீங்கள் வந்து அவரை எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல் அனலைஸ் வீடியோ லீக்கான டிப்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸ்மால் லீக்கானது கிடையாது, அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா 5 நாளில் ஹோல்ட் பண்ணவும் முடியாது. ப்ளஸ் உங்களுக்கு 2 நாள் மழை பெய்யறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அதையும் யோசிச்சுக்கோங்க. ஸோ இதை நான் வந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ ஸ்மால் லீக்குக்கும் நம்ம சொல்லலாம், பட் ஆனால் அது வந்து தேவையில்லை. பிபிஎல் ப்ரோ கபடி அந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணிக்கோங்க ஸ்மால் லீக்கு. ஒரு சிலர் வேணுன்னா நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் பர்ஃபெக்டாக டீம் எடுத்துகிட்டோம் ஸ்மால் லீக்கு ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் வந்து 26 1:30 வந்து ஸ்டார்ட் ஆகுது சூப்பர் ஸ்போர்ட் பார்க் செஞ்சுரியனில். இந்த கிரவுண்டை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். தரமான ஒரு மீடியம் பேஸ் விக்கெட்டு. ஆல்ரெடி நடந்த 2 மேட்ச்லையுமே பயங்கரமாக மீடியம் பேசஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸோட ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்கும். ஒரு கிரவுண்டில் இப்படியா ஒரு ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்காமல் இருந்திருக்காங்கன்னு. ஸோ பார்க்கலாம். ஓவரால் ஹெட்டுன்னு பார்த்தோம்னா 42 மேட்ச் ஆடிருக்காங்க. இதில் 15 இந்தியாவும் 17 சவுத் ஆஃப்ரிக்காவும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்தியா ஜெயிச்சதே கிடையாதா டெஸ்ட்டில் அப்படின்னா ஜெயிச்சிருக்காங்க, ட்ரா பண்ணியிருக்காங்க. பட் சீரீஸ் ஜெயிச்சதில்லை, அவ்வளோதான். மற்றபடி வின்லாம் பண்ணியிருக்காங்க போய் சவுத் ஆஃப்ரிக்காவில். பட் ஆஸ்திரேலியாவில் சீரீஸ் ஜெயித்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜெயிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஆடிருக்காங்க. இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்ரெடி ஓடிஐ சீரீஸ் வந்து அதில் லாஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் T20 ட்ராவ் ஆகிருக்கு. டெஸ்ட்டு எப்படியா ஜெயிக்கணும் தான் பார்ப்பாங்க. பேட் பால் அவனை இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. போனஸ் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ கபடி அதேமாதிரி பிபியில் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவுமே உங்களுக்கு அமௌண்ட்டுமே கம்மியாக தான் வந்து வாங்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து லீக்ஸ் வரப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் சுத்தமாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ்டியும் எடுத்து விட போகிறாங்க. அதுக்கான அப்டேட் வரப்போகுது. இப்போதைக்கு காயின்ஸ் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த காயின்ஸுமே நீங்கள் ஃபுல்லாகவே பயன்படுத்திக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சால் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சவுத் ஆஃப்ரிக்கா vs இந்தியாவோட பிளேயிங் லெவன் பார்ப்போம். இந்த பிளேயிங் லெவனில் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், எல்கர் வந்து இதுதான் அவரோட ஃபேர்வெல் சீரீஸ். இதுக்கப்புறம் வந்து ரிட்டையர்ட் ஆகிடுவார். கிட்டத்தட்ட அவருக்கும் விராட் கோலிக்கும் ஒரே ஏஜ் தான். ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான், டீசெண்டான பிளேயரு. பட் இந்த கிரவுண்டில் அவர் கடைசி ஆடின மேட்ச் எல்லாமே ஃப்ளாப் தான் இருக்கார். அதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பெரிய அளவில் அவரால் ஆட முடியல.
ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. அதனால என்னமோ அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு போகிறேன்னா அவர் சொல்லலாம். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேட்டர்சன் ஓப்பன் பண்ணுவாரா இல்லாட்டி டோனி ஜார்ஜி வந்து ஓப்பன் பண்ணுவாரான்றதை பார்ப்போம். ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லை ஒரு ரைட் ஹேண்டர் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்களான்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதில் ஃப்ளாப்டு பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா பேட்டர்சனோட ஃபார்ம் மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இந்த கிரவுண்ட்லேயும் சரி அவரோட ரீசனோட டெஸ்ட் மேட்ச் ஓடுறதுமே போராக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு கைல் வீரனே அவரை தான் வந்து விக்கெட் கீப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிறிஸ்டின் ஸ்டப்ஸை வந்து எடுத்திருக்காங்க. முன்னாடி கால்சனை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க கிளாசன். ஸோ கிளாசனை வச்சு வந்து ட்ரை பண்ணாங்க. பட் அவர் வந்து பெரிய அளவில் ஒர்க் ஆகாதனால அவருக்கு பதிலாக இப்போது கைல் வீரனையே மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் அவருக்கு பேக்கப்பாக ஸ்டப்ஸ் இருக்கார். ஸோ ஸ்டப்ஸு T20லே வந்து ஒரு 4 பால் அவுட் ஆகக்கூடிய பிளேயர் ஒரு சப்ஸ்டியூட்டுக்காண்டி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தியா தரப்பில் கேஎஸ் பரத்தை கொண்டு வந்திருக்காங்க. மேபி கேஎல் ராகுல் தான் ஃபுல் டைம் விக்கெட் கீப்பர் பண்ணுவார். பட் இருந்தாலும் ஒரு டவுட் வருது, கேஎல் ராகுல் அந்தளவுக்கு வந்து ஒரு தரமான விக்கெட் கீப்பரா அப்படின்னா அது மிகப்பெரிய டவுட்டு தான். நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் மாறி மாறி வரும். எப்படி வந்து இவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார்னு தெரில. பட் இருந்தாலும் ஸ்பின்னில் விக்கெட் கீப்பிங் பண்ணுறது தான் ரொம்ப டஃப்பு. மீடியம் பேஸு எப்படியாவது பிடிச்சிருவார். ஸோ அதனால் அந்த நம்பிக்கையில் கேஎல் ராகுலே விக்கெட் கீப்பராக எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்ஸ் வந்து ஃபுல் டைமாக இருக்கும். கேஎஸ் பரத் வந்து பேக்கப் பிளேயராக இருப்பார். ஓவரால் பார்த்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயிங் கிரவுண்டில் டெம்பா பவுமா இதே கிரவுண்டில் அவர் கடைசி ஆடின 2 இன்னிங்ஸில் கோல்டன் டக்கு ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பாலில் 0-0 அல்ஜாரி ஜோசப் அவுட் ஆகிருக்காரு. முக்கியமான ஒரு ஸ்டார்ட். ரீசெண்டாக இவர் எந்த ஒரு மேட்ச்சுமே ஆடலை. வேர்ல்டு கப்பில் புவர் பர்ஃபார்மன்ஸு. இந்த சைடில் ஒரு சிராஜ் வந்து பயங்கரமான ஒரு இனிஷியல் ஒரு ஸ்விங் கொடுத்து பவுமா ஒரு 1 டவுன் வந்தார்னா மறுபடியும் டக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். பிரசீத் கிருஷ்ணா ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். என்னை பொறுத்தவரையும் முகேஷ் குமாரோட ஒர்த்தபிள் பிளேயர் தான் பிரசீத் கிருஷ்ணா. முகேஷ் குமாருக்கு எதுக்கு அவ்வளோ சான்ஸ் தராங்கன்னு சுத்தமாக தெரியல. அவர் டாட் பால்ஸ் வந்து கொண்டு போகிறாரு. பட் ஒரு தரமான பேட்டர்லாம் இருந்தால் எல்லா பாலும் அடிச்சிருவாங்க. ஏதோ லக்கில் ஒரு விக்கெட் அப்போ எடுத்துகிட்ருக்காரு. மற்றபடி எதுக்காண்டி ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் எல்லா இதுலேயுமே வாய்ப்பு தராங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட அவருமே வந்து ஏஜ்டு தான். 30 கிட்ட, புவனேஸ்வர் குமாருக்கு 32 கிட்ட. ஸோ புவனேஸ்வர் குமாரை அப்படியே எடுக்க மாட்டுறாங்க. பட் முகேஷ் குமாருக்கு இவ்வளோ வாய்ப்புன்றது கொடுக்குறாங்க. அதுக்கு பிரதீப் கிருஷ்ணாக்கே வாய்ப்பு தரலாம், பார்ப்போம். ஏன்னா ரீசெண்ட் ஃபார்மே நல்லாயிருக்கு. ஒரு மேட்ச்சில் சீரீஸில் ஒரு ஹாட்ரிக்குமே பிரதீப் கிருஷ்ணா இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்காரு சவுத் ஆஃப்ரிக்கன் கிரவுண்டில். மேபி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். முகமது ஷமி இல்லாதனால பும்ரா சிராஜ் வந்து முக்கியமான பவுலர்ஸ் ஆகும். சாகுல் தாக்கூர் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டராக ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக ஏதோ ஒரு ஆல்ரவுண்டராக ஆடுவார். என்ன பண்ணுவார்னே தெரியாது. பட் சாகுல் தாக்கூர் திடீர்னு இந்த மாதிரி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கான்னு போகிறப்போ ஒரு 50 ரன் அடிச்சிருவார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்துருவார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். ஜடேஜா பவுலிங்கில் விக்கெட் எடுக்காட்டுமே கண்டிப்பாக பேட்டிங்கில் ஆடிடுவார் டீசெண்டாக. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த சைடில் நம்ம யோசிக்க வேண்டிய பிளேயர்ஸ்னால் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ எதுக்காண்டி நான் ஸ்ரேயாஸ் ஐயர் சொல்கிறேன்னா, ஸ்ரேயாஸ் ஐயர் நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸில் தொடர்ச்சியாக பவுல் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா எந்த ஒரு இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கண்டிஷனாக இருந்தாலும் சரி, ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சவுத் ஆஃப்ரிக்கன் கண்டிஷன் பயங்கரமாக வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எப்படி ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்டத்தட்ட 4 தரமான பவுலர்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணி ஆடுவார்ன்றது பார்க்கணும். ப்ளஸ் கேசவ மகாராஜுக்கு பதிலாக முல்டர் ஆடினாலும் ஆடலாம், அப்படி இல்லாட்டி பர்கர் ஆடினாலும் ஆடலாம். அவர் ஒரு லெஃப்ட் ஹேம் பேசர் தான். ஸோ இத்தனை பேரை வச்சு அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். மாக்ரம் ஒரு ஸ்பின் ஆப்ஷனாக சும்மா வச்சுப்பாங்க. அதை வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது. அதேமாதிரி சுக்மன் கில்லோட ஃபார்மு T20லேயும் சரி டெஸ்ட்லேயும் சரி தொடர்ச்சியான ஃப்ளாப்ஸு. ஓடியில் மட்டும்தான் ஓரளவுக்கு எதை ரொட்டேட் பண்ணி ஆடுறாரு. அப்புறம் ஐபிஎல்லில் நல்லா ஆடுறாரு. ஜேஸ்வால் அவரோட பிளேஸை பிடிச்சிட்டாரு. ஸோ அதனால் என்னமோ கீழே வர சுக்மன் கில் ஃப்ளாப் ஆகிட்டுருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டெஸ்ட் மேட்சஸில் எதுவுமே சரியாக ஆடல சுக்மன் கில். ப்ளஸ் உங்களுக்கு T20லையுமே சரியாக ஆடல சவுத் ஆஃப்ரிக்கன் கண்டிஷன்ஸில். சேம் இன்னுமே வந்து கோட்ஸி ரபாடா இந்த மாதிரி குவாலிட்டி பவுலர்ஸ் போடுறப்போ அந்த ப்ரெஷர்லேருந்து எப்படி மீண்டு வருவார்ன்றது டவுட்டு. விராட் கோலி ஸோ இந்த கிரவுண்டாக இருக்கட்டும் சரி, சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாத்துக்கும் எதிராகவுமே நல்லா ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. டீசெண்டாகவும் ஆடிருக்காரு. ரோஹித் சர்மா விராட் கோலி 2 பேருமே பெரிய அளவோட டச்சில் வரல. மேபி ஜேஸ்வால் ஒரு நல்ல டச்சில் இருக்கார், கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். டெஸ்ட்டு மேட்ச் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 இன்னிங்ஸ் தான் ஆடிருக்காரு. அது எல்லாத்துலேயுமே நல்ல ஸ்கோர்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் சூப்பரான ஒரு டச்சு. ஜடேஜாவும் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் சாகுல் தாக்கூர் ஸோ அவருக்கே தெரியாது என்ன பண்ணுவேன்னு. பட் ஆனால் ஒரு விக்கெட் எடுப்பார், பேட்டிங் ஆடுவார். ஸோ இந்த சைடில் பார்த்தோம்னா என்னை பொறுத்தவரைய ஹை ரிஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளில் கண்டிப்பாக கைல் வீரனே, அதுக்கப்புறம் பேட்டர்சனு,
அதுக்கப்புறம் பவுமா. இந்த சைடில் கண்டிப்பாக ஸ்ரேயாஸ் ஐயர், அடுத்ததாக சுக்மன் கில்லு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்டார் பிளேயர்ஸ் மாதிரி தெரிஞ்சாலுமே ஒரு சில பிளேயர்ஸு, பட் இருந்தாலும் போரான ஃபார்மில் இருக்காங்க. ஸோ யோசிச்சுக்கோங்க உங்களோட டீம்ஸில் மேக் பண்ணுறப்போ. ஒரு சில டீம்ஸில் எடுத்துக்கோங்க, ஒரு சில டீம்ஸில் ட்ராப் பண்ணிக்கோங்க. ரொட்டேஷன் பேஸில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் போடுறப்போ கண்டிப்பாக இங்கிடி ரபாடா கேப்டன் வைஸ் கேப்டனாக ஒரு டீம் காம்பினேஷன் கொடுங்க. அடுத்து மார்க்கோ யான்சன், கோட்ஸி கண்டிப்பாக ஒரு காம்பினேஷன் கொடுக்கலாம். ஏன்னா மார்க்கோ யான்சன், கோட்ஸி 2 பேர் பேட்டிங் வந்தாலும் ஒரு 30+ ஆட முடியும், டீசெண்டாக ஆடுவாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு கஷ்டப்பட்டாலும் மீடியம் பேசர்ஸாக ஆடிடுவாங்க. அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ கேசவ மகாராஜில் அதனால் மாக்ரம் மட்டும் இருந்தாருன்னா, மாக்ரம் தான் ஒரே ஸ்பின் ஆப்ஷனாக இருப்பார். யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயர். இந்த கிரவுண்டில் கடைசி 2 இன்னிங்ஸ் சூப்பராக வந்து ஆடிருக்காரு, டீசெண்டான ஒரு ஃபார்ம்லேயுமே இருக்கார். ஸோ ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி டோனி ஜார்ஜி டெஸ்ட்டில் ஆல்ரெடி ஆடிருக்காரு. ஓடியில் தான் நம்ம பார்த்தோம். சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இந்த சீரீஸில். வேறு லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸு ஓடிஐ சீரீஸில். மேபி அதே ஃபார்மை எடுத்துகிட்டு வருவார். ஒரு சைடு விக்கெட் போனால் கூட டோனி ஜார்ஜி கேமை எடுத்துகிட்டு போகலாம். ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட கொடுங்க. அப்படி நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க பேட்டருக்கு அப்படின்னா ஜார்ஜிக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் கொடுத்து பாருங்கள். சப்போஸ் 2 பேரும் ஒரு 100+ போயிட்டா வேறு லெவலில் வந்து டீம் வந்து டாப்பில் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே கொஞ்சம் கொஞ்சம் பவுலர்ஸ் எடுத்திருந்தாலே போதும். 4 விக்கெட் 3 விக்கெட் பவுலர்ஸ் எடுத்தாங்கனாலே நீங்கள் அதிலே வந்து நல்ல ஒரு பிக் போயிடலாம். இந்த சைடில் பும்ரா நோ டவுட்டு கண்டிப்பாக விக்கெட் எடுத்துடுவார், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இல்லை பிரசித் கிருஷ்ணா சிராஜில் தான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். சாகுல் தாக்கூர் பேட்டிங் இல்லை இதுலேயே அவனோட பர்ஃபார்மன்ஸ்ன்றதை பண்ணிடுவார், நோ டவுட்டு. ஸோ இந்த ரோஹித் சர்மா, சுக்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர் தான் கொஞ்சம் எனக்கு டவுட் வருது எப்படி ஆட போகிறாங்க அப்படின்றது. அதில் ஸ்ரேயாஸ் ஐயர் மிகப்பெரிய ஒரு டவுட்டு. ரோஹித் சர்மா ஒன் சைடு நின்று கேமை எடுத்துகிட்டு போயிட்டா கூட இந்த சைடில் உங்களுக்கு ரபாடா ஹையஸ்ட் ரெக்கார்டு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இங்கிடி, கோட்ஸி சொல்லவே தேவையில்லை, வேறு லெவல் ஃபார்மில் இருக்கார். மார்க்கோ யான்சன் இனிஷியலாகவே வந்து பயங்கர ஸ்விங் பண்ணுவார். அதெல்லாம் யோசிச்சுட்டு உங்கள் டீம்ஸை மேக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பவுலர்ஸ்க்கு மீடியம் பேஸ் பவுலர்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்டாட்ஸ் பார்ப்போம், அதில் ஐடியான்றது கிடைக்கும். ரோஹித் சர்மாவோட ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில் 16 இன்னிங்ஸில் 42 இருக்குது, டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஏன்னா ஷார்ட் பால் போடுறப்போ ஈஸியாக வந்து அவர் ஹிட் பண்ணிடுவார். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா அவருக்கு கிளியர் கட்டாக இருப்பார், நல்ல பவுன்ஸ் போட்டால் அடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஷாட்டுன்றது. பட் இருந்தாலும் அது ஃப்ளாப்பும் ஆகலாம், ஹிட்டும் ஆகலாம். வென்யூவில் பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ் ஆடி 57 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜெய்ஸ்வாலோட ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள், 3 இன்னிங்ஸ் தான் அவர் ஓவரால் அவர் டெஸ்ட்டில் ஆடிருக்காரு. 3 இன்னிங்ஸில் சேர்த்து இவ்வளோ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சுக்மன் கில்லோட லாஸ்ட் 3 இன்னிங்ஸ் பார்த்துக்கோங்க, 3மே ஃப்ளாப்பு. ரீசன்ட் T20 ஃபுல்லாமே ஃப்ளாப்பு. ஸோ அவர் ஃபுட் ஒர்க்கே இல்லாமல் ஒரு மாதிரி ஆடிட்டுருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயரோட லாஸ்ட்டு 4 இன்னிங்ஸ் டெஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா ஒரு டக்கு, அதுக்கப்புறம் 26, 4, 12 நல்ல ஒரு பவுன்ஸில் அட்டாக் பண்ணாங்கன்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கேஎல் ராகுல் 26 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட், வென்யூவில் 40. கடைசியாக அந்த கிரவுண்டில் இந்தியா ஆடுறப்போ கேஎல் ராகுல் வந்து ஒரு 100 அடிச்சிருந்தார். ஸோ அடுத்தடுத்து போகிறப்ப நான் காட்டுறேன், அதில் பார்த்தாலும் உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும். ஜடேஜா 33 ஆவரேஜ், 42 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் அந்த 42 விக்கெட் இங்கே எடுத்திருக்காரா அப்படின்னா கிடையாது. இந்த கிரவுண்டில் ஜடேஜா ஆடினதே இல்லை. கடைசியாக இந்தியா ஆடினப்பையும் அஸ்வினை தான் ஆட வச்சுருந்தாங்க. அஸ்வின் 2 இன்னிங்ஸில் சேர்த்து 2 விக்கெட் தான் வந்து எடுத்திருந்தார். அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் அடிக்க போய் விக்கெட்டை கொடுத்துருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அஸ்வின் ஹெட் டு ஹெட்டில் 56 விக்கெட்டு, வென்யூவில் 7 விக்கெட். பட் ஆடுவாரான்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. சாகுல் தாக்கூர் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். பும்ரா 26 விக்கெட் எடுத்திருக்காரு 12 இன்னிங்ஸில், வென்யூவில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு 4 இன்னிங்ஸில். எல்லாமே வந்து கிரேட் ரெக்கார்ட்ஸ். எல்கர் 37 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட், வென்யூவில் 33 ஆவரேஜ். பட் கடைசி ஆடின இன்னிங்ஸில் ஃபுல்லாமே ஃப்ளாப் ஆகிருக்காரு இந்த கிரவுண்டில். பேட்டர்சன் 46 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட், வென்யூவில் வெறும் 13 ரன் தான் ஆவரேஜ், 4 இன்னிங்ஸுமே தொடர்ச்சியான ஃப்ளாப். மாக்ரம் ஹெட் டு ஹெட்டில் 16 தான் வந்து ஆவரேஜ், பட் வென்யூவில் 34 ஆவரேஜ். கடைசியாக ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. பட் அதை எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாக்ரமோட 9 இன்னிங்ஸு மொத்தமே வந்து 200 ரன் தான் ஸ்கோரு, 20 ரன் கிட்ட தான் ஆவரேஜ், 20-25 சம்திங். ஓவரால் பார்க்குறப்போ மாக்ரம் சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் கேசவ மகாராஜ் ஆடாட்டி இவர் தான் வந்து ஸ்பின் பவுலிங்ன்றதை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் பார்க்குறப்போ சேஃபான ஆப்ஷனாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சில டீம்ஸில் மாக்ரமை கூட நீங்கள் கட் பண்ணிட்டும் போகலாம். பவுமா ஹெட் டு ஹெட்டில் 34 ஆவரேஜ், வென்யூவில் 55 ரன் ஆவரேஜ். பட் கடைசி 2 இன்னிங்ஸ் வந்து பவுமா ஃப்ளாப்பு. ஒரு சில டீம்ஸில் வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான் பவுமா ஆடி கொண்டு போகிறது. மார்க்கோ யான்சன் 16 ரன் ஆவரேஜ், 19 விக்கெட் எடுத்திருக்காரு 3 இன்னிங்ஸில். ஸோ 3 இன்னிங்ஸில் ஹெட் டு ஹெட்டில் 19 விக்கெட்ஸ். ஸோ தப்பாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 9 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு.
அதே மாதிரி வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 8 விக்கெட் வந்து மார்க் யான்சன் வந்து எடுத்திருக்கார். கேசவ் மகாராஜ் 9 இன்னிங்ஸில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு இந்த கிரவுண்டில். ஸோ ஓவரால் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்பின்னர்ஸ் அதிக விக்கெட் டெஸ்ட்டில் எடுத்த ஒன் ஆஃப் த பிளேயர் கேசவ் மகாராஜ். அவர்னால அவங்களோட ஹோம் கண்டிஷன்லேயே விக்கெட் எடுக்க முடியல. அப்போ நம்ம ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போயே எந்த விக்கெட்டை பயன்படுத்த போகிறாங்க, எந்த பிச்சில் நடக்கும்போது எல்லாமே ட்விட்டரில் வந்துருச்சு. அதிலே எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு மீடியம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விக்கெட்டு தான், ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது அப்படின்னு. ரபாடா 21 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு ஹெட் டு ஹெட், 44 விக்கெட்டு. வென்யூவில் 14 இன்னிங்ஸில் 48 விக்கெட்டு. இங்கிடி 11 இன்னிங்ஸ் ஹெட் டு ஹெட் ஆடி 24 விக்கெட்டு. வென்யூவில் 6 இன்னிங்ஸ் ஆடி 18 விக்கெட்டு. ஸோ இதில் கடைசி ஆடின மேட்ச்சில் இங்கிடி கிட்டத்தட்ட 6 விக்கெட்டு கிட்ட எடுத்திருக்காரு. மார்க்கோ யான்சன் ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவரால் ரபாடா, இங்கிடி, மார்க்கோ யான்சன் தான் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் இப்போ கோட்ஸி வரதுனால மேபி அவருக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்குள்ளே நீங்கள் மாற்றி மாற்றி கேப்டன்ஷிப் கொடுக்கனாலும் கொடுத்துக்கோங்க. மீடியம் பேசர்ஸ் பேட்டர்ஸ்னு போங்க, ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி அந்த ஷார்ட் பாலுக்கு பிரச்சனை இருக்க பிளேயர்ஸ், அப்புறம் ரீசன்ட் ஃபார்ம் இருக்க பிளேயர்ஸ், அவங்களாம் கொஞ்சம் ட்ராப் பண்ணி ஒரு சில பிளேஸில் மாற்றி மாற்றி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கான டீம் இதுதான். ஸோ ஆன் டைமில் மாற்றுற மாதிரி இருக்கும். பட் ஆன் டைமில் நான் ஸ்மால் லீக் கொடுப்பேன்னு தெரில, மேபி கிராண்ட் லீக் கொடுக்கலாம். நீங்கள் இதை வச்சு இந்த ஸ்டாட்ஸை வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. பிரசித் கிருஷ்ணா அண்ணா எடுத்துக்கோங்க. ரபாடா, அதுக்கப்புறம் கோட்ஸி, பும்ரா எடுத்திருக்கேன். சாகுல் தாக்கூர் வைஸ் கேப்டன் கொடுத்து கேப்டனாக டோனி ஜார்ஜி கொடுத்துருக்கேன். மாக்கரம், ரோஹித் சர்மா, ஜடேஜா, கேஎல் ராகுல். ஸோ ஃபேப்லோன் ஆப்பு கபடி, ஃபுட்பால், கிரிக்கெட் எல்லாமே இருக்குது. இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமே வந்து கபடியிலையும் ஃபுட்பால்லையும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. நீங்கள் பழைய மாதிரி எப்படி விளாண்டுருந்தீங்களோ ஃபேண்டசி அதை அப்படியே ப்ளே பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிங்க 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ப்ளஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, தெரியாமல் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீம் வந்து பார்ப்போம். மார்க்கோ யான்சனை கேப்டனாக கொடுத்து பும்ரா வைஸ் கேப்டன், ரபாடா, கோட்ஸி, இங்கிடி, சாகுல் தாக்கூர், ஜடேஜா, விராட் கோலி, மாக்கரம், டோனி ஜார்ஜி. இதில் இவங்க 2 பேரை மாற்றினாலும் மாற்றிக்கோங்க. இதில் மாக்கரமுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு சிராஜை கூட நீங்கள் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். கேஎல் ராகுலும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. விக்கெட் கீப்பிங் பண்ணார்னா அதுலேயும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதேமாதிரி பேட் பால் ஆப் இருக்கிறதே லோயஸ்ட் கமிஷன் வாங்குறாங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப லோவாக இருக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான ஆப், ஸ்மால் லீக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மார்க்கோ யான்சன், சாகுல் தாக்கூர், ரபாடா, கோட்ஸி, இங்கிடி, பும்ரா இவங்களுக்குள்ளே ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷன். பேட்டர்ஸில் போகணும்னா ரிஸ்க் எடுக்கிறவங்க ஹை ரிஸ்காக ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், டோனி ஜார்ஜின்னு போகிறது பெட்டராக இருக்கும்.